ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி பேர் வாயவே திறக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே, குளிர் அதிகமா இருக்கா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் தேவன் நம்மளோட இடைப்பட்டு பேசுவார்கள். ஆமென். இந்த நாள் தலைப்பு பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும். என்ன தலைப்பு? கிருபைனா என்ன? இரக்கம். இரக்கம்னா என்னது? தயவுனா என்னது? கிருபை, இரக்கம், தயவு. அப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கிருபை, இரக்கம், தயவு. தேவனுடைய கிருபை நமக்கு எப்ப கிடைக்கும்? புரியல. தேவனுடைய கிருபை எப்ப கிடைக்கும்? அவர் சித்தத்தை செய்யும் பொழுது, பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய கருத்துல. தேவனை, நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும். ஆண்டவரே, நீர் தலைகள் எல்லாம் உடைத்து போடும். எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா குழுவுகளும், தூக்கத்தின் ஆவிகளும், கேட்கக்கூடாதபடி இருக்கிறதான செவிகளை மூடி இருக்கிறதான எல்லா தன்மைகளையும் மூடி தெரிந்து, தேவனே எங்களுக்கு கேட்க கிருபைகளை தாரும். வழிநடத்தும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேருக்கு இன்னும் குளிர் அதிகமா இருக்கு? இந்த குளிருக்கு அப்படியே தூங்கணும்னா நல்லா தூக்கம் வரும். ஆமாவா இல்லையா? அப்படியே விட்டா தூங்கிடலாம். ஏன்னா ஃபேன் எதுவுமே போடாம இருக்கிறதுக்கு தூங்கினா நல்லா இருக்கும். அப்படியே உங்க பைபிள் எல்லாத்தையும் கீழே வச்சிருங்க. உங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படியே கீழே வச்சிருக்கேன். எல்லாருக்குமே 2 கரங்கள் இருக்கா? இருக்கா? நல்ல கையை தேய்ச்சிக்கோங்க. யாருக்குமே எந்த கையும் பிரச்சனை இல்லைல்ல? கரங்களை தட்டி நம்ம ஒரு பாடலை மட்டும் பாடலாமா? கரங்களை உற்சாகமா தட்டணும். பொறுமையா வடை தட்டக்கூடாது, மெது வடை போடக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம பாடணும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, சிவனுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் வாழ்வதும் சிவனுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது மூலமாகாதிருப்பது கிருபையே, நான் வாழ்வதும் சிவனுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது மூலமாகாதிருப்பது கிருபையே, நான் வாழ்வதும் சிவனுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய, நம்ம சுகமோட இன்றைய தினத்தில் இருப்பதும், இன்றைய தினத்தில் நம்மை வைத்திருப்பதும், நம்மளை வழிநடத்துவதும், நம்மளை கரைப்படுத்தி எதை செய்ய வேண்டும் சொல்லுவதும் அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சிலர் பார்த்தோம்னா, குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதனை மாற்றணும்னா 80% மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்ற முடியுமா? நீங்க எவ்வளவுதான் அவங்க கூட இருந்து, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெற்றவர்கள் ஒரு பிள்ளையை மாற்றணும்னா ஒரு 20 வருஷமா இருந்தாலும் சரி, 30 வருஷமா இருந்தாலும்
என்னதான் மாற்றினாலும் 80% மட்டும்தான் மாற்ற முடியுமா, மீதி 20% மாற்ற முடியாது. என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே கோவம் வரும், தேவையில்லாமல் சண்டை வரும். அது ஒருத்தருக்குள்ள இருக்க ஈகோன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். நான் ஈகோவை என்னோட இதை நான் கெத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த 20% எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், அது மாற்ற முடியாது. சிலர் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான்ட்டு பழகி கொள்வாங்களாம். எப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க தான் பொண்டாட்டின்னு நினைச்சு பழகிக்கணும் இல்லையா, இவங்க தான் புருஷன் நினைச்சு பழகிக்கணும் இல்லையா, இவங்க தான் பிள்ளைகள் நினைச்சு பழகிக்கணும். சிலர் எப்படி இருக்காங்கன்னா, புருஷன் மாதிரின்னு பழகிக்கிறாங்க, பொண்டாட்டி மாதிரின்னு பழகிக்கிறாங்க, இவங்க பிள்ளைகள் மாதிரின்னு பழகுறாங்க. சிலர் என்னன்னா, இவங்க என் குடும்பம் மாதிரி, ஆனா என் குடும்பம் கிடையாது, குடும்பம் மாதிரி அப்படி நினைச்சு சில பேர் பழகி கொள்கிறாங்க. நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? யாரு ஒழுங்கா ஜெபம் பண்றாங்களோ, யாரு ஒழுங்கா வேதம் வாசிக்கிறாங்களோ அவங்களால வாழ முடியாது. ஒத்துக்கிறீங்களா? என்னடா எல்லாருமே ஜெபம் பண்ணா வாழலாம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க, இவன் நான் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? ஏன் வாழ முடியாதுன்னு சொல்றோம்? எதுக்காக வாழ முடியாது? அதிகமா தேடும் போது உபத்திரவம் வரும். உங்களோட எதிர்காலத்தையும் உங்களுடைய ஆயுச நாட்களையும் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்? நம்மளால முடியுமா? யாரால முடியும்? தேவனாலதான். நம்மளுடைய நிலைமை அவர் அறிந்திருக்கிறவர். தாயின் கர்ப்பத்திலேயே நீ என்ன பண்ணணும், எப்ப நீ எந்த லெவல்ல இருப்ப, நீ எப்ப விழுவ, அது எல்லாமே யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இது நம்மளுடைய கையில் இல்லை எதுவுமே. ஒரு மரம் எடுத்துப்போம், ஒரு மரத்தோடைய அழிவு அதோடைய கிளைகள் நிர்ணயிக்காது, அதுக்குள்ள இருக்கிற வேறு, அந்த வேறு தான் நிர்ணயிக்கும் இது எப்ப இந்த மரம் சாகும். இந்த வேறு வெட்டுச்சுன்னா அந்த மரம் கீழே விழுந்துடும். கரெக்டா? அதை தாங்கி பிடிக்கிறது என்னது? வேறு. அதன் போலதான் மேல இருக்கிறது நம்ம ஒரு மனிதர் தான். நமக்குள்ள தாங்கி பிடிக்கிறது தேவனுடைய கிருபை, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அவரை தேடுறது, ஊழியம் செய்யறது. எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஏசப்பாவே தோத்துருவாரு அவங்க கிட்ட ஜெபம் பண்றதுல. விடாம 24 மணி நேரமும் எப்பவுமே சோத்திரம் 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 சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை தாரும். ஆனா சில பேரோட ஜெபம் கேட்கவே கேட்காதீங்க. சிலர் எல்லாமே உண்மையா தேடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஜெபம் கேட்காது, கேட்கவும் செய்யாது. அது ஏன்? இல்ல, எல்லாமே பரிசுத்தமா இருக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, ஊழியம் செய்யறாங்க, ஆனா அவங்க ஜெபம் இன்னும் கேட்கப்படல. சில விஷயங்களை கேட்கவே கேட்கப்படாது. ஏன்? ஜென்ம சுபாவம். சில விஷயங்களை அப்ப ஏசப்பா சொல்லியிருக்காரு. யோவான் 14:14 என்ன சொல்லியிருக்காரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், ஆனா கேட்டா செய்யவில்லையே. சில விஷயங்களை செய்யவே மாட்டாரு. நீ என்னதான் சொன்னாலும், முட்டி மோதி சொன்னாலும் சில விஷயம் செய்யவே மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு இந்தியாவை தாரு, ஆண்டவரே எனக்கு ஆப்பிரிக்காவை தாருன்னா கொடுப்பாரு. நீ எங்க போய் வைப்ப? அவரு கொடுக்கறத கொடுத்துறாரு, எங்க போய் வைப்பீங்க? சில விஷயங்கள் நம்ம கேட்கறதுல இருக்கு. ஆண்டவரே எனக்கு ஒரு தங்க வீடு தாருன்னா அவர் தருவாரு. ஒட்டுமே இல்லை நம்ம கிட்ட, வீடே இல்லைன்னும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரு 4 BHK ஒரு வீடு வேணும், ஒரு அபார்ட்மெண்ட் அண்ணா நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வேணும் கேட்டா தருவாரா? தருவாரு. முதல்ல இருக்கிறதுக்கு வீடு தருவாங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஆசையா போயிடும், ஆண்டவரை விட்டுருவோம். கொடுத்த ஆண்டவரை விட்டுருவோமா? அந்த மாதிரி தான் சில விஷயத்துல நம்ம சகிச்சுதான் போகணும். ஒரு மனுஷன் இடத்துல பலவீனம் இருக்குமா இருக்காதா? நாம் எல்லாரும் யாரு? பலவீனம் உள்ளவர்கள். கரெக்டா? நம்ம எல்லாருமே யாரு?
பலவீனம் உள்ளவர். எல்லாருக்குமே பலவீனம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல அந்த கணவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பாம்பேக்கு போயிட்டார், வெளியூருக்கு போயிட்டார். இப்ப நம்ம கூடாஞ்சேரியில இருக்கோம். கூடாஞ்சேரியில இருந்து கணவர் மட்டும் பாம்பேல இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியல. அவர் வந்து துடிக்கிறாரு, நான் வந்து பார்க்கணும், என்ன பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யாரு கால் பண்ணுவோம்? பாம்பேல இருக்கிறவர் யாரு கால் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு கால் பண்ணுவார், இல்லை பக்கத்துல இருக்கிறவங்க கால் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஊழியக்காரருக்கு கால் பண்ணாரு. ஏன் நீங்க மற்றவங்களுக்கு கால் பண்ணா ஊழியக்காரருக்கு பண்ணீங்கன்னு கேட்டா, அவருதான் சும்மா இருக்காரு, மற்றவங்களாம் வேலைக்கு போறாங்க, அதனால தான் அவருக்கு பண்ண, அவரு சும்மா இருக்கிறதுக்கு ஜபமாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த விடையை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஊழியக்காரர் சும்மா தான் இருப்பாரு, அவருக்கு ஜபம் பண்ணா அவரு பார்த்துப்பாரு, நம்மளால இதை தாங்க முடியாது, இது வந்து நம்ம பணத்தை செலவு பண்ணலாம், மற்றபடி பார்த்தோம்னா அவர் தான் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டா ஊழியக்காரர் வந்து சும்மா இருக்காரு, வேலைக்கெல்லாம் போறதில்லை, வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு பலவீனம் இருக்கும். கரெக்டா? ஊழியக்காரா இருந்தாலும் சரி, மாம்சமாய் பிறந்த யாவருக்குமே பலவீனம்ன்றது இருக்கு. கரெக்டா? ஆனா அந்த பலவீனம் வந்து நம்மளை விட்டு போகுமா? பலவீனம் வந்து நம்மளை விட்டு போயிடுமா? பலவீனம் வந்து நம்மளை விட்டு எப்பவுமே போவாது. போவோம். எப்போ போகும்னா, நீங்க கண்ணை மூடி எப்போ பாக்ஸுக்குள்ள வைக்கிறோமோ அப்பதான் உங்க பலவீனம் எல்லாம் நம்மளை விட்டு போகும். பரலோகத்துக்கு போகும்போது நம்மளுடைய பலவீனம் விட்டு போகும். அது வரலாம் மனுஷனாக பிறந்த யாரா இருந்தாலும் தோல் சதையோட களிமண்ணால் உருவாக்கப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்டவன்ல இருந்து யார் யாரெல்லாம் மனிதனாக இருக்கிறானோ அவனுக்கு எல்லாருக்குமே பாடுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. உபத்திரவமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நமக்குள்ள எல்லாமே இருக்கும். ஒரு கோழியை எடுத்துப்போம். கோழியை வந்து சமைச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். பிரியாணி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டா. ஆனா அந்த கோழிக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும், தெரியல, அது பித்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பித்து அது ஃபுல்லா பரவிடுச்சுன்னா என்ன ஆகும்? கசப்பாயிடும். அந்த பித்தை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் அந்த மாதிரி தான், அந்த பித்து மாதிரி தான். அது நமக்குள்ள பரவிடுச்சுன்னா அது நம்மளை ஒருத்தரை மொத்தமா அழிச்சிடும். ஒரு நிலைமையில இருப்போம், ஒரு சின்ன விஷயத்தினால மொத்தமா அடி வாங்கிடும் நம்மளோட பேர். அந்த மாதிரி நடக்கிறதா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம யாரை போல வாழணும்னு பார்த்தா ஏசப்பாவை போல வாழணும்னு சொல்லுவாங்க. ஏன் ஏசப்பாவை போல வாழணும்னு சொல்றாங்க? அவர் தாழ்த்தினாரு, எல்லாவற்றிலும் வழி நடத்தினாரு. என்ன மெயினா பார்த்தீங்கன்னா, இப்ப யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உனக்கு என்னையடா காட்டி கொடுக்க போற, நீ முதல்ல இருந்தாதாங்க நீ இப்ப என்ன காட்டி கொடுப்பேன்னு சொல்லி சண்டை போட்டிருப்போம், என்னவோ பண்ணிருப்போம். ஆனா அவருக்கு என்னன்னு கூப்பிட்டாரா? அவனை சிநேகிதனே கூப்பிட்டாரா, நண்பனே நான். அப்ப யோசித்து பார்த்தா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுமே அவனை எப்படி கூப்பிட்டுருக்காரு. இப்ப ஊழியக்காரர் எடுத்துட்டோம்னா அடுத்த வாரம் செய்தியில போட்டு கிழிச்சிருவாரு. கரெக்டா? இப்போ நம்ம யாராவது அதை பண்ண போறது தெரிஞ்சா அடுத்த வாரம் கிழிச்சிருவாங்க. இதே ஒருத்தர் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு அந்த ஆளை வந்து ஜெபத்திலே முடிச்சு விட்டுருவாங்க. இல்லையா, அவனை நீ தானே பண்ற, நீ எப்படி பண்றேன்ட்டு அந்த வாரம் முழுக்கவே ஆளுங்க எல்லாருமே அவரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆனா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நீ என்னை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை சிநேகிதனே என்று சொன்னார். கரெக்டா? இதே மாதிரி வேதத்துல பார்த்தோம்னா மோசே இருக்கிறாரு. மோசே வந்து எத்தனை நாள் ஜெபம் பண்ணார் மலையில போயிட்டு? 40 நாள். அவருக்குள்ளேயும் ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணாரு? 40 நாள் ஒழுங்கா ஜெபம் பண்ணாரு, மலையை விட்டு கீழே இறங்கி வந்தாரு, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை தூக்கி உடச்சி போட்டுட்டு எத்தனை பேரை சாவடிச்சாரு? லட்சக்கணக்கானவரை சாவடிச்சாரா? அது வந்து என்னன்னா, ஆனா ஆண்டவரை நல்லா தேடி இருக்காரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா என்ன, அந்த சுபாவம் வந்து மாறல.
என்ன கோபம். ஆனா எல்லாமே ஆண்டவரை தேடுறதுல இருந்து அவருக்கு கீழ்ப்படிறதுல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா அது வந்து மாறவே இல்லை. ஏன் மாறல? அவரோட பைபிள் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா அவர் வாழ்ந்த நாட்களிலையும் சாவடிச்சது தான் அதிகம், முடியும் போதும் சாவடிச்சது தான் அதிகம். ஆனா ஆண்டவரே தேடி இருக்காரு. அவர் போற இடத்துலலாம் கல்லறை தான் கட்டிட்டு வந்தாரு. கரெக்டா? என்ன இது வித்தியாசமா போகுது அப்படிதானே இருக்குது. கோபத்தினால முடிவு எடுக்கிறது நல்லதா? நல்லதா கேட்டதா? நல்லதா கேட்டதா? அப்ப மோசே வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது தேவன் கிட்ட என்ன சொன்னாரு? மோசே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு வந்தா சரி பண்ணாதுன்னு சொன்னாரு. ஏன் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் வாய் நல்லா கொடுத்து அழைச்சிருக்கலாங்க. ஏன் திக்குவாயும் மந்தனாவும் அழைக்கணும்? கரெக்டா இல்லை? இல்ல நல்லா இருக்கிறவனை கூப்பிடலாமே. எதுக்கு ஒருத்தவன் வந்து அவன் பேசவே வராது, அவனை வந்து மண்ணை எடுத்து பயன்படுத்த போறேன்றாரு. ஏன் அவனை பயன்படுத்தணும்? சரி, அவருக்கு அந்த வியாதி நீக்குச்சு, அவரை விட்டு அவர் ஊழிய செஞ்சார், எல்லாமே பண்ணாரு. அந்த பிரச்சனை அவரை விட்டு நீக்குச்சா? நீங்கல. அவர் சாகர வரலுமே அந்த பிரச்சனை திக்குவாய் மந்தனாவு இருந்ததா இல்லையா? ஆனா அவர் ஏசப்பா நினைத்த காரியம் நடந்ததா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை கொண்டு பெரிய ஜாதியா போய் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். கரெக்டா? அப்போனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நினைக்கிற காரியம் நம்மை கொண்டு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன், என்ன எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க, நான் ஒரு குப்பனை நினைக்கிறேன். எப்படி யாருமே நான் மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்கள தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். கேட்கலையே? நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகக்கூடாது. கரெக்டா? பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். பிரச்சனையை பார்த்து பயந்து போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளாம் யாரோட பிள்ளைகள்? ஏசப்பாவோட பிள்ளைகள். கரெக்டா? அப்ப நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து போலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும். தேடினா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். கரெக்டா? அப்பதான் வந்து சில பாடுகள் நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். அந்த பாடுகள் மாறாது. அதுல இருந்து நம்ம எப்படி விலகி கொள்வது, அதுல இருந்து நம்மளை எப்படி காத்து கொள்வதுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டும். கரெக்டா? சில பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி விலகிறதுன்னு பார்க்கணும். நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்கணும்னா, பிரச்சனையை வந்து பிரச்சனையா பார்க்கக்கூடாது. அதை வந்து பிரச்சனையை பார்க்கிற விதத்தை பார்க்கணும். இது பிரச்சனையே கிடையாது எனக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? பண்ணலாமா? நோட்டு வச்சிருக்கவங்க எழுதிக்கோங்க. இப்பதான் நம்ம செய்திக்குள்ளேயே போறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஒருத்தர் 9வது வசனத்தை வாசிப்போம். இங்க என்ன சொல்றாரு? பலவீனத்துல விளங்கும். நான் எதுல சந்தோஷப்படுகிறேன்? என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். எதுக்கு பலவீனத்துல நம்ம மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டணும்? பலவீனத்துல எதுக்கு சந்தோஷமா மேன்மை பாராட்டணும்? ஏன் மற்றவங்க நல்லது செஞ்சுட்டு மேன்மை பாராட்டுறவங்க இருக்கிறாங்களா? ஏன் இதுல வந்து ஏன் பர்டிகுலரா பலவீனத்துல சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன்னு நீங்க சொல்றாங்க? சிலர் வந்து நான் சொல்லுங்க மேன்மை பாராட்டணும்னு சொல்றாரு. சிலர் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா,
எனக்கு படிப்பே வரலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கரெக்டா? நான் படிப்பே வரல, ஆனால் நான் இந்த நிலைமையில இருக்கேன், நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன்னு சொல்றவங்களா இருக்காங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன்னு மேன்மை பாராட்டுறவங்களா இருக்காங்க. கரெக்டா? சிலர் எப்படி பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு எவ்வளவுதான் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை பலன் தந்து நடத்துகிறான்னு சொல்றவங்களா இருக்காங்க. கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், நான் 4 அடுக்கு மாடி கட்டி இருக்கிறேன், 4 BMW கார் வச்சிருக்கிறேன், 2 பைக் வச்சிருக்கேன்னு சொல்றவங்களா இருக்காங்க. கரெக்டா? ஒருத்தவங்க பாசிட்டிவா பேசினாலும் இன்னொருத்தவங்க நெகட்டிவா பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்ப சந்தோஷமா மேன்மை பாராட்டணும்னா நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்கிற விதத்துல தான் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும் விதத்துல தான் அந்த பிரச்சனைகளே இருக்கு. கரெக்டா? நீங்க பிரச்சனை பார்க்காதபடி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் அவரை தேடும் பொழுது என் காரியம் வாய்க்கும்னு எந்த பாடுகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்ட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் நடக்கும். பாடுகள் இருக்கதான் செய்யும், அந்த பாடுகளை விட்டு மேன்மை பாராட்டணும்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். கரெக்டா? அடுத்து 5வது வசனத்துல என்ன சொல்லுது? இதுல என்ன சொல்லுது? பலவீனங்களை அன்றி வேறு ஒன்றிலும். அதுல என்ன சொல்லி இருந்தது? சந்தோஷப்படுகிறேன். இதுல அதை தவிர வேற எதுவுமே மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இது என்ன புதுசா இருக்கே? புதுசா இருக்க மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுறது சிலர் வியாதிகளை ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுக்கிறாரு இப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சிலர் என்னன்னா ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் அனுமதிக்காம எதுவுமே வராதுன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டா? ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஒரு நோக்கம் இல்லாம கொடுக்க மாட்டாருன்னா இருக்கிறாங்க. இப்ப 2 கொரிந்தியர் 11:30 படிக்கலாம். இதுல என்ன சொல்றாரு? பலவீனங்களுக்கு அடுத்துதான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றாரு. அப்போனா இதுல 3த்துல என்ன சொல்லுது? பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று தான் சொல்லுது. கரெக்டா? அப்ப பலவீனங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே பலவீனங்களை குறித்து ஆண்டவரே நீர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகதான் செய்யணும். இது 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறேன். அப்ப என்ன சொல்றது? பலவீனம் இருக்கும் பொழுது பலவானா இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியை கொடுத்தாலும் மொத்தமா படுக்கிற மாதிரி கொடுக்கல. நீ படுத்த படுக்கையோட இருக்கணும்னு கொடுக்கல. ஏசப்பாக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த வியாதியை கொடுத்தா தாங்குவாங்க, எவ்வளவு கொடுத்தா தாங்குவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய பலவீனங்களிலும் அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கும். கரெக்டா? ஏசப்பா சொன்னார்னா நிச்சயமா சிலர் யோசிப்பாங்க, ஏசப்பா சொல்லி எங்களுக்கு சிலது தரவே இல்லை. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அது 100% கண்டிப்பா தருவார். எப்படி தருவார்னா பாடுகளையும் தருவாரு, சந்தோஷத்தையும் தருவாரு, துக்கத்தையும் தருவாரு. ஏன் இது எல்லாமே 3த்தையும் சேர்த்து தரணும்? நமக்கு ஒன்று மட்டும் கொடுத்தா போதும்ல. பாடுகள் துக்கங்கள் எதுக்கு தரணும்? சந்தோஷம் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம தேடுறதே அதுக்கு தானே தேடுறோம். அப்படியே சந்தோஷத்தை மட்டும் கொடுத்தா துக்கத்தையும் பாடியும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா நம்ம மறந்துடுவோமா? அவரை சில விஷயங்கள்ல தேவனை நம்ம மறந்துடுவோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பாடுகளையும் துக்கங்களையும் தருவாங்க. அப்பதான் நான் ஒருத்தர் இருக்கிறேன், அப்பதான் நீ என்ன தேடுவ அப்படின்ட்டு. இப்போ ஒரு காரியம் இருக்குன்னு வைங்களேன், அந்த காரியம் உங்களுக்கு செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஆண்டவர் செஞ்சுட்டாருன்ட்டு நம்ம போயிடுவோம். அதை குறித்து நம்ம பேச மாட்டோம். இதே ஆண்டவர் ஏசப்பா கிட்ட நீங்க முட்டி மாதிரி கேட்டு பாருங்களேன், அதோட அருமை உங்களுக்கு புரியும்.
இப்போ ஆண்டவரே எனக்கு வீடு தானே ஒரு வாரத்தில் வீடு கொடுத்துட்டு அந்த வீடு உங்களுக்கு பெருசாக தெரியாது, இதை விட பெரிய வீடு தான் வேணுன்ற மாதிரி யோசிக்கும். இதே நீங்கள் ஒரு வருடம் 2 வருடம் ஒரு காரியத்திற்காக செபித்து அது கிடைக்கும் போது அதை நம்ம எப்படி பார்ப்போம்? சந்தோஷத்தோடு பார்ப்போம். அதை ஆண்டவர் எனக்கு இதை செய்துட்டா, நான் பல நாள் கனவு எனக்கு நினைவாயிடுச்சுன்னு சொல்லி பார்ப்போமா? அந்த மாதிரி பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கரெக்டா இல்லையா? சந்தோஷத்தோடு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பலவீனங்களையும் சந்தோஷத்தோடு பார்க்கணும். எப்படி பலவீனங்களை நம்ம சந்தோஷத்தோடு பார்க்கணும்? சந்தோஷம் கொடுத்தா நம்மளுக்கு காரியங்களை செய்தால் அதை நம்ம பார்க்கலாம். பலவீனங்களை எப்படி நம்ம சந்தோஷத்தோடு பார்க்கிறது? சொல்லுங்க. 9வது வசனம் வாசிக்க. 12வது அதிகாரத்திலே 9வது வசனம். நல்லா பாருங்க, பலவீனத்திலே பூரணமா இருக்கும். அப்ப என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு மேன்மை இருக்கு. ஆமென். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா சந்தோஷமா இருக்கு. நீங்க பாடுகள் 100% அனுபவித்தீங்கன்னா சந்தோஷமும் 100% இருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம யாரை குறித்து மேன்மை பாருங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இதுல நல்லா பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பலவீனங்கள்ல அவருடைய என்ன கிடைக்குமோ? வல்லமை கிடைக்கும். அப்ப தேவன் நம்ம தேடும் பொழுது, பாடுகளை அனுபவிக்கும் பொழுதுதான் அவரை நம்ம ருசி பார்க்க முடியும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. கரெக்ட் தான். பாடுகள் அனுபவிக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும்? என்னது? வல்லமை என்பது தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றாரு. கரெக்டா? அப்ப நம்ம எப்படி வாழணும்? பலவீனனா வாழணுமா, பலம் உள்ளவனா வாழணுமா? பலம் உள்ளவனா. பலவீனனா வாழணும். ஏன் பலவீனனா வாழணும்? ஏன்னா தேவனுடைய கிருபை அப்பதான் நம்ம மேல தங்கும். கரெக்டா இல்லை? அப்பதான் நம்ம மேல தங்கும். கிறிஸ்துவோட வல்லமை நம்மளுக்கு போதாதா? இல்ல பலன் இருந்தா தான் நம்ம பண்ண முடியுமா? உனக்கு பலன் இருந்தா நார்மலான இந்த வாழ்க்கையை வாழ்ந்த முடியும். நார்மல் பலன் இருந்தா. ஆனா பாடுகள் பிரச்சனைகள்னு வரும்போது யாருடைய பலன் நம்மளுக்கு தேவை? தேவனுடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. கரெக்டா? அப்ப அவருடைய பலன் கிடைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா? அப்ப பலவீனமா இருக்கணும்னா நம்ம வியாதியில இருக்கணுமா? வியாதியில இருக்கணுமா? அப்படிதானே அந்த வசனம் சொல்லுது. நீங்க பலவீனனா இருக்கும் பொழுதுதான் என்னுடைய வல்லமை உங்களை வெளிப்படும் சொல்லுது அந்த வசனம். அப்ப நம்ம பலவீனனா இருக்கணும்னா வியாதியில இருக்கணுமா? போராட்டத்திலே அதே வாழ்க்கையா போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கரெக்டா? ஆண்டவரை தேடும் பொழுதுதான் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். கரெக்டா? அப்போஸ்தலர்ல சொல்றாரு, எடுக்கணும்னா வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நம்மளுக்கு பாடுகள் இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கவும் தெரியணும், சந்தோஷங்கள் வரும் பொழுது அதை ருசி பார்க்கவும் தெரியணும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஒன்று மட்டும் நம்மளுக்கு அதிகமா இருந்ததுன்னா, இப்போ சந்தோஷம் மட்டும் நம்மளுக்கு அதிகமா இருந்தா தேவனை தேட மாட்டோம். நம்ம தான் கெத்துன்ற மாதிரி பெருமையோடு இருக்கும். தேவன் பெருமை உள்ளவருக்கு தாழ்மை உள்ளவருக்கும். அப்ப தேவன் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவனா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வாரா மாட்டார்? செய்வாரா மாட்டார்? எப்படி செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எப்படின்னா, பலவீனனா இருக்கணும்னா ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்மைப்படுத்தணும். பலவீனனா நம்ம உடல்ல இருக்க வியாதி கிடையாது,
நாம் அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துவது குறிக்கிறது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அவர் முன்னாடி நம்மளை தாழ்மைப்படுத்தினால் அவர் நம்மளை உயர்த்துவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனம். இதுல என்ன சொல்லுது? ஞானிகளை. அப்ப நம்மதான் யாரு? பைத்தியம். ஐயோ பைத்தியம்டா, அப்படிதானே? கரெக்டா இல்லையா? பைத்தியம்னா நம்ம உண்மையான பைத்தியம் கிடையாது, தேவன் மேல பைத்தியமா இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். கரெக்டா? அதாவது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, உங்களை வச்சு ஒண்ணுமே நடக்காது, ஐயோ இது தத்தி, இது ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா? ஆனா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம ஐயாவை பார்க்கும்போது பாஸ்டர் மரியா இருக்காரு, பாஸ்டர் மரியா இருக்காரு. ஆனால் அவரை கொண்டு நடந்த அற்புதங்கள் ஏராளமா இருக்கு. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் பிசாசோட வியாதிகள்ல வந்தாலுமே, பிசாசு பிடிச்சு வந்தாலுமே தேவனோட கிருபையாக வேற சபைக்கு போயிட்டு மாறினதில்லை, இல்லை வெளியே போய் மந்திரம் பண்ணதுனால விடுதலை ஆனதில்லை. நம்ம சபையை தேடி வந்தவர்களுக்கு விடுதலை கண்டிப்பா கொடுத்துருக்காரா இல்லையா? நம்ம அற்பமா நினைப்போம். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீடு கட்டும் போது எலக்ட்ரிஷியன் வராது, இவர் பாஸ்டர் சொன்ன வேலையை கீழே பார்த்துட்டு பார்க்க பாஸ்டர் மாதிரியே இல்லையே, நீங்க வேலை செய்யறவரை நினைச்சேன், பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் வருவாரு போல நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அற்பரும் நீசரமா என்கிறவரை எப்படி ராஜாக்களுக்கு முன்பதாக அதிபதிகளாக வைப்பார், அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய காரியத்துல தாழ்மைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே என்கிட்ட எதுவுமே இல்லை, உங்களுடைய காலத்துல நான் ஒப்புவிக்கிறேன், நீர் என்ன வழி நடத்தி செல்லுங்கன்னு அவர்கிட்ட கொடுக்கும் போது நம்மளை நேர்த்தியாக அவர் வழி நடத்துவார். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான்னு இருக்கா, நம்ம இன்னும் உடைகிறேன் அந்த பாட்டு பாடுறாரு தெரியுமா? ஆரோன். அவர் எங்க இருந்து வந்தார்? குப்பை பொறுக்கிறவர். ஆனா இப்ப எத்தனை பேருக்கு சாட்சியாக நிறுத்திருக்கிறார்? ஒன்றுத்துக்கும் உதவாதவன் இவன் குப்பை பொறுக்கதான் லாய்க்குன்னு சொல்லி குப்பை தானே பொறுக்கிட்டு இருந்தார். அங்கேயே டென்ட் போட்டு தங்கினவரு இப்ப அநேக நாடுகளுக்கு சென்று எடுத்துக்காட்டாக வைத்து தேவன் எடுத்து பயன்படுத்துறாரா இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாருமே நீ உதவவே மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்க முன்னாடியே ஒரு நாள் நிக்க வச்சு என்னாலையும் பண்ண முடியும்னு தேவன் உங்களை வச்சு என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனாலும் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை விட்டு மாற்ற மாட்டார் எப்பவுமே. அந்த தேவன் ஒரு திட்டம் வைத்தார்னா அந்த திட்டம் மாறவே மாறாது யாருடைய வாழ்க்கையிலும். அவருடைய திட்டம் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு பலவீனம் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை விலக்கி காப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? தேவனை மட்டும்தான் பற்றி கொண்டிருக்கணுமா? அவரை பற்றி கொண்டிருந்தாதான் அவர் காரியங்கள் எல்லாத்தையுமே வாய்க்க செய்வார். இப்ப இதுல பார்த்தோம்னா, வேதாகமத்துல ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டாரா? கரெக்டா இல்லையா? போருக்கு போறதுக்கு யாரை தெரிந்து கொண்டார்? ஏன் அதுல கானானியர், பெர்சியர், எபிரோசியர் இவங்களாம் சண்டைக்குன்னு பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் வருவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் வருவாங்க சண்டைக்கு வந்தா. ஆனா இந்த இஸ்ரவேல்ன்றவங்க பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்தா 1000 பேர் இல்லை 2000 பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேல வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் அவ்வளவுதான். ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? எல்லா ஜாதிகளும் என்ன நினைச்சிருப்பாங்க? நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் பெரியவங்க நினைச்சிருப்பாங்களா? எங்க கிட்ட தான் ஆளுங்க நிறைய இருக்காங்க, லட்சக்கணக்கானவங்க இருக்காங்கன்னு. ஆனா தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனங்களை தானே தெரிந்து கொண்டாரு. அதே போலதான் இன்னொரு இதுல நம்ம சொல்லுது, மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல சொல்லுது,
தேவன் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவனையும் யாரையும் விரும்பல. அது எத்தனாவது வசனம்? 10வது வசனத்துக்கு மேல பாருங்க. தேவன் வந்து ஒருத்தவனை தெரிந்து கொண்டாருன்னா எப்படி தெரிந்து கொள்வார்? ஒருத்தர்கிட்ட சொல்லுவாரு, போயிட்டு உன்கிட்ட ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே நீ போய் விட்டு தரித்திரத்திற்கு கொடுத்துரு, தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ வந்து என்னை தேடி வா. எத்தனாவது வாசிங்க? இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் விற்று யார்கிட்ட கொடுக்கணுமா? தரித்திரருக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் என்ன ஆகுமா? பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொல்றாங்க. அப்ப தேவன் வந்து பணக்காரங்களை தெரிஞ்சுக்கல, நீ பொருள் இருந்தா அவன் வாழ்வான்னு தெரியும். ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இருந்துகிட்டே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல செழிப்பா இருக்காங்க, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு தேவை அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் நான் பேங்க்ல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. சில சொல்றவங்க இருக்காங்க, இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. கரெக்டா? நீர் கொடுத்த காசை நான் செலவு பண்ண மாட்டேன், ஆனா என் தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு தேவைகள் ஆல்ரெடி சந்திச்சுட்டாரு, சந்திச்சு பத்திரமா பேங்க்ல இருக்கு, வீட்டுல இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த காசை செலவு பண்ண மாட்டோம், அந்த பொருளை செலவு பண்ண மாட்டோம். ஆண்டவரே என்கிட்ட இல்லை, நீங்க தான் எனக்கு தரணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன இன்னும் பைத்தியக்காரவே நினைச்சிட்டு இருக்கேன் கேட்டுப்பாருல. அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதானே இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில விஷயத்துல வந்து ஊழியர்கள் நம்ம கிட்ட சொல்லுவாரு, ஐயா எனக்கு உடம்பு முடியலன்னு வந்து ஜெபம் பண்ணும்போது, இல்லம்மா நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும். சில பேருக்கு சொல்லுவாரு, சில பேருக்கு என்ன சொல்லியிருப்பாரு, இது சரியாயிடும். சில விஷயம் சரியாக முடியாத விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, சரியாயிடும், நீ நம்ப விசுவாசித்தா போதும். ஆனா சில பேருக்கு என்ன சொல்லியிருப்பாரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயாவை பொறுமை இருப்போம். கரெக்டா? அவர் ஜெபம் பண்ணி சொல்லுவாரு, இவர்கிட்ட ஜெபம் வந்தா ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க, எனக்கு போக தெரியாதா? சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? சில பேர் இருப்பாங்கல்ல, சில பேர் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க தானே. அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரர் வாயில இருந்து வருதுன்னா அந்த வார்த்தை கீழ்ப்படியணுமா படிக்கக்கூடாது? படியணும். தேவன் நம்ம என்ன சொல்றாரு, மகனே இல்லை மகனே நீ போகினா ஆகணும், உனக்கு இது ஆகாதுன்னு சொல்லும் போது நம்ம ஒப்ப கொடுக்கணும். ஆண்டவரே நீ சொல்றதை நான் கேட்கிறேன். ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஆனா என்ன இருக்கும்? ஆண்டவர் கைவிட்டுற மாட்டார். அந்த இடத்துலயும் பெரிய பிரச்சனை இல்லாம சின்ன பிரச்சனையோட முடிய உதவி செய்வார். கரெக்டா? ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லுவாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரேமாண்டியை சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை சொல்லியிருக்காங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன சொல்றாங்க? நார்மலா இருக்குன்னு சொல்றாங்களா, இது பிரச்சனையே இல்லை சொல்லியிருக்காங்களா இல்லையா? தேவன் வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்படிருமா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் அவர் பார்ப்பாங்க. அவருடைய வார்த்தை கீழ்படினா அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாம பார்த்துருவாரு. நம்ம கீழ்படியாம இருந்தோம்னா நீ எங்கதான் முட்டின்னு வந்து ஜெபம் பண்ணாலும் கடைசியில் வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் சரியாகணும்ன்ற நிலைமைக்கு வரும். ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக மாறும். கரெக்டா? சிலர் வந்து என்ன ஜெபிப்பாங்கன்னா, ஐயா நான் வந்து இந்த காரியம் செய்ய போகிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கல்யாணமே எடுத்துப்போம். இந்த பையனை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டோன்னு ஓகேவா இல்லையான்னு ஏசப்பா என்னை கேட்டு சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாங்க.
கல்யாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. எல்லாமே முடிவு பண்ணிட்டு ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? இப்போ ஏசப்பா வேணான்னு சொல்றாரு, அப்படியே விட்டுருவோமா? அவரு என்ன சொல்றாரு? ஊழியக்காரர் அவரு பொறாமையில சொல்றாரு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மாம்சமா இருந்தால் யாரா இருந்தாலும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா? சொல்லி என்ன பண்ணுவோம்? இவருக்கு வேற வேலை இல்லை, இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, கஷ்டப்படுறது எங்களுக்கு தானே தெரியும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஐயா ஆராதனை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய கிட்ட ஜெபம் பண்ண போனார். இந்த மாதிரி மெடிக்கலில் சீட்டு கிடைச்சிருக்கு, எப்படி ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, சேர்க்கலாமா வேண்டாமா? அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இல்லை ஐயா சேர்க்க வேண்டாம், ஆண்டவருடைய சித்தம் இல்லை. சொன்னோடனே என்ன பண்ணாரு? டாக்டர் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலுமே என்ன சொல்லிட்டாங்க? சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைய தினத்தை சேர்க்காம இருக்கிறதுனால இந்த தினத்துல தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரா இல்லையா? வைத்திருக்கிறாரா? ஊழியக்காரனே எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி போலீஸ் ட்ரைனிங்ல எல்லாமே செலக்ட் ஆகி போயிட்டு அன்னைக்கு மட்டும் நேம் கொடுத்துட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பெரியய்யா? இல்லை ஐயா நீங்க போகக்கூடாது, உங்களை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அன்னைக்கு அவர் கேட்காம போயிருந்தாருன்னா செலக்ட் ஆயிருப்பாரு. என்னவா இருந்திருப்பாருன்னா, இந்நேரம் அவங்களோட சுற்றி சொந்தங்கள் இருக்கிற மாதிரி இவரும் ஒரு ரவுடியாவோ இல்லைன்னா அவங்க சொந்தங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாரு. கரெக்டா? என்னாவும் ரவுடிகளுக்கும் கொலை பண்றவங்களுக்கும் கொலை பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி தான் நின்றுருப்பாரு. ஆனா தேவன் இன்னைக்கு எத்தனை பேரை வழி நடத்துகிறவரை மாத்திருக்கிறாரு. அம்மை எத்தனை பேரை வழி நடத்து அந்த வார்த்தையை கேட்டதுனால, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் போது கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா? எல்லாமே மாறுமா? மாறுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தேவன் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார்? உபாகமம் 7:6-7 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 7:6-7 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். தேவன் தெரிந்து கொள்பவர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அற்பரும் நீசருமாய் இருக்கிறவர் தான் தெரிந்து கொள்வார். ஒன்றுமே இல்லாதவர்கள். உதாரணத்துக்கு சொன்னா, நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், இந்த சபையில வைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் இல்லாம இருக்காது. ஆமென். உண்மையா இல்லையா? அவர் தெரிந்து கொண்டார்னா ஒரு நோக்கம் இல்லாம தெரிந்து கொள்ள மாட்டார். நீ எப்ப ரட்சிக்கப்படுவ, எப்ப தேவனை தேடி வருவ, எப்ப பெருமை பாராட்டுவ, எப்ப இது பண்ணுட்டு எல்லாமே தேவனுக்கு தெரியும். அப்ப நம்ம தேவன் முன்னாடி எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிக்கணும். சிலர் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? பிரசங்கத்தை கேட்டு நல்லா ஒப்பு கொடுத்துட்டு போவாங்க. ஆண்டவரே நான் இன்னையில இருந்து பணம் திரும்புறேன் ஆண்டவரே. வீட்டுக்கு போனவனே பரிசுத்த வார்த்தைகளா ஒரு வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து பார்த்திருக்கீங்களா? அன்னைக்குதான் ஒப்பு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. யோசித்து பார்த்திருக்கீங்களா? அது நல்லா அன்னைக்குதான் ஆண்டவரே நான் இனிமேல் மனம் திரும்பி இருப்பேன் ஆண்டவரே, இனிமேல் தவறுகள் செய்ய மாட்டேன்னு போவாங்க. வீட்டுக்கு போனவனே இந்த வந்துச்சு பேர் போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இது மூஞ்சிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போதான்னு கேட்பாங்க. அப்ப
எப்படி இருக்கும்? ஏன் அந்த இடத்துல வந்து இவங்க திட்டணும்? அப்பதானே ஒப்பு கொடுத்துட்டு போறோம். கரெக்டா இல்லையா? ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும் நம்ம காரியம்? அப்பதான் ஒப்பு கொடுத்து ஒரு அரை மணி நேரம் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம்? 2 நிமிஷம் சோத்திரம் சொல்லுவோம். அடுத்த 5 நிமிஷத்துல என்ன நானும் பார்த்துட்டு இருக்கோம், ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு இறங்கிடுவோமா? கரெக்டா? 5 நிமிஷத்துல நம்ம இறங்கிடுவோம். கரெக்டா இல்லையா? யாரு என்கிட்டயா வந்து நீ பேசுற? நான் விடுவேன்னா என்கிட்ட வந்தா? நான் யாருன்னு தெரியல. அவ்வளவுதான், கொலை சண்டைக்கு போற மாதிரி சண்டைக்கு வந்துடும். ஆனா தேவன் வந்து சில விஷயங்களை அனுமதிக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த இதுல வந்து பார்த்தோம்னா பிரச்சனத்தை கேட்ட உடனே பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இப்பதானே ஒப்பு கொடுத்துருக்க, நீ என்னை பின்பற்றுவேன்னு சொல்லியிருக்கல, அப்ப நீ வந்து என்னை ஒழுங்கா பின்பற்றணும்ல. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்டே ஒரு டெஸ்ட், அதுலேயே என்ன ஆகிடும்? விழுந்து போயிடும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துலேயே ஒரு டெஸ்ட்லேயே விழுந்து போயிடும். அப்ப என்னன்னா, தேவனுடைய கரத்தை வந்து ஈரமா பற்றி கொள்ளும். எது நடந்தாலும் நன்மைக்கு, தேவன் அனுமதிக்கிற யாவும் நன்மைக்கே என்று விட்டு போயிடணும். கரெக்டா? ஆனா தேவனுக்காக நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக மாறும். ஆமென். அவரை மட்டும் தான் பற்றி கொள்ளணும். அவர்கிட்ட போயிட்டு பெருமை பாராட்டபடி, ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன், ஆண்டவரே நீர் என்ன வழி நடத்துங்கன்னு சொன்னா தேவன் வழி நடத்துவாரா? இது பண்ண மாட்டாரா? வழி நடத்துவாரா? எல்லாருமே அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்படியே மழைக்கால் பண்ணிடுவோமா? ஆண்டவரே நான் உங்களிடத்துல என்னை தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் பெருமை பாராட்டாதபடிக்கு என் பலவீனத்தில் ஆண்டவரே உங்களுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே நான் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, அப்பா நான் உண்மை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே அப்பா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும், யார் எவ்வளவு சொன்னாலும், என் பாடுகள் இருந்தாலும் நான் அதில் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த 1 வருட காலங்களாக தேவையற்ற காரியத்துக்கு எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே அப்பா நான் வீணான நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே அப்பா நான் வந்து ஆண்டவரே இனிமேல் நான் ஒரு மனத்திருப்பதற்கு ஏற்ற கனிகளை எங்களுக்கு தாருங்க. எல்லா வாய்களை திறந்து ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும். நான் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு பிரச்சனைகள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே நீர் எனக்கு பலம் தருகிற தேவனா இருக்கிறீர். உங்களுடைய பலம் எங்களை பூரணமா இருக்கும். அந்த தினத்துல கோலியாத்தை பார்த்து சவுல் பயந்து ஓடினார். ஆனா அதே கோலியாத்து தாவீது எதிர்த்து நின்று அவனை வீழ்த்தினார். அதை போல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். தாவீது எப்படி எதிர்கொண்டு நின்றானோ நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து எதிர்கொண்டு நிற்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு விடுதலை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை மட்டும் போதும் நம்மளுக்கு. அவருடைய கிருபை இருந்தாலே தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறையோ, எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறையோ, எவ்வளவு மனிதர் முன்பாக வெட்கப்பட்டு இருக்கிறையோ, உன் வெட்கத்திற்கு பலன் உண்டு. தேவன் சொல்கிறார், ஆண்டவர் மக்களை விட்டு விலகாம அவருடைய கருத்தை விட்டு கொள்ளவது ஆண்டவருடைய வழி நடத்துவார். உன் பாடுகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீ ஆண்டவரே நான் ஆண்டவரே திக்குவாயும் வந்தனாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவனை நீர் எடுத்து பயன்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையில் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எல்லாம் உடைந்த பாத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே எதற்கும் உதவாத எங்களை நீ தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு. நீ உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பாவை நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே இனியும் நாங்கள் என்ன சொன்னா அவன் குடும்பம் சின்னது, என் கோட்டை சின்னது. ஆண்டவரே அப்பா நான் எப்படி போவேன்னு கேட்கும்போது தேவன் சொன்னார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னார். அதே வார்த்தை உங்களுக்கும் சொல்லுகிறான், உங்களை அனுப்புகிறது நான். உன்னை நான் எடுத்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறான். உன் பிரச்சனைகள் மாறும், உன் கண்ணீர்கள் மாறும். தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் பலவீனம் அல்லவன். ஆண்டவரே ஆண்டவரே
ஹalleluya ஹalleluya. அப்பா உடைக்கப்பட்ட நேரம் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இந்த உருவாக்கினது உங்களுடைய கிருபாண்டவரே. நான் முந்தின நிலைமைகளை யோசித்து பார்த்தால் நான் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அவமானங்கள், மனிதர் முன்பதாக எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே. நான் எத்தனையோ ஆண்டவரே நிந்தைகளுக்கு உட்பட்டு இருந்தேன் ஆண்டவரே. உண்மை தேடி வரும்போது ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்றி இந்த இடத்துல உணவு கொடுத்து ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே எனக்கு உணவு இல்லை என்று பசியில இருக்கிறதற்காகவோ ஆண்டவரே